வணக்கம் தலைமையிலே. மீண்டும் ஒரு உலக சாதனை படைத்த இந்தியா மற்றும் சென்னை. முதலில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில்கள் இது சென்னையில் வந்து ஐசிஎஃப்ல தயாரிச்சிருக்காங்க. ஐசிஎஃப் என்பது இன்டகரல் கோச் ஃபேக்டரிமாங்க. உலக அளவில் புகழ்பெற்ற ரயில் கட்டுமான நிறுவனம் மத்திய அரசுக்கு சொந்தமானது. அது சென்னையில் இருப்பது நமக்கு ஒரு சிறப்பு. அதில் வந்து இந்த உலக சாதனை படைக்கப்பட்டது நமக்கு ஒரு பெருமைகள். ஹைட்ரஜன் ரயில் வந்து உலக அளவில் இது 5வது. இப்போ சென்னையில் தயாரிக்கப்பட்டது. இந்தியாவில் முதலாவது. முதல் ஹைட்ரஜன் ரயிலை வந்து பயணிகளுக்காக ஓட வைத்தது ஜெர்மனி. ஜெர்மன் எப்போவுமே டெக்னாலஜி சுப்பீரியர் அப்படிம்பாங்க, தொழில்நுட்பத்தின் உச்சம். எல்லோருமே அமெரிக்கா சொல்றீங்க, கிடையாது. மக்கள் பயன்பாட்டிற்கான பொருட்கள் தயாரிப்பில் ஜெர்மனியர்கள் மிக 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 அவருடைய தயாரிப்பு மிக உயர்ந்த தயாரிப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீடனில் இந்த ஹைட்ரஜன் ரயில் ஓடுனது. இந்த மூணையுமே தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை, ஒன்றா சொல்லலாம். ஏன்னா மூன்றுமே ஐரோப்பிய நாடுகள். அவங்களுக்குள்ள அந்த தொழில்நுட்பங்களை பரிமாறிக்குவாங்க, எந்த வித தடையும் அவங்களுக்கு இல்லை. இப்போ இந்த மூன்றுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் சீனாவில் வந்து இந்த ஹைட்ரஜன் ரயில் ஓடிச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் 5வதாக ஓடுது. சரியாக சொல்லணும்னா 3வது தான் சொல்லணும், ஏன்னா அந்த மூன்றுமே யூரோப்பிய நாடுகள் தான். இதில் என்ன உலக சாதனை இதில் இருக்குது? நம்ம 5வது தானே. என்ன உலக சாதனை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எடுத்துக்கிட்ட காலங்கள், இந்த ஹைட்ரஜன் ரயிலை எடுத்துக்கிட்ட காலத்தை விட நம்ம குறைவான காலத்தில் செஞ்சுருக்கோம். அவர்கள் செலவு செய்ததை விட மிக குறைவான பண செலவில் நம்ம இந்த ஹைட்ரஜன் ரயிலை செஞ்சுருக்கோம். இது எல்லாத்தையும் விட அவர்கள் செய்த ஹைட்ரஜன் ரயிலை விட அதிக இழுவை திறன் மிக்கது, அதிக நீளம் கொண்ட ஹைட்ரஜன் ரயிலை நம்ம செஞ்சுருக்கோம் சென்னையில். இப்போ இந்த ஹைட்ரஜன் ரயில் வந்து ஒரு தொய்வான நிலை இருந்தது. ஏன்னா ஒரு பொம்மை ரயில் மாதிரி தான் அவங்களா செஞ்சுருந்தாங்க. நம்ம தான் வந்து இதில் சாதனை படைத்து 10 பெட்டிகளோட நமக்கு தயாரித்த ஹைட்ரஜன் ரயில் 10 பெட்டி இருக்கும். அதில் 2 பெட்டி வந்து ஹைட்ரஜன் எடுத்து செல்வதற்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கு பயன்படும். மீது 8 பெட்டிகளில் பயணிகள் பயணம் செய்யலாம். 2500 பேர் இதில் வந்து ஒரே நேரத்தில் பயணம் செய்யலாம். இது மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தமானது. இதில் ஏன்னா இதில் வந்து 1200 ஹார்ஸ் பவர் குதிரை சக்தி உள்ள என்ஜின் இருக்கு. குதிரை சக்தி அதிகமாக இழுவை அதிகமாகும், நல்ல இழுக்கும் திறன் இருக்கும். அப்போ அதிக பயணிகளை அதிக எடையை ஏற்றி செல்றாங்க தான் இதில் ஒரு சிறப்பு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டியோட ஹைட்ரஜன் ரயிலை செஞ்சுருந்தாங்க. அதிகமான பயணிகள் போக முடியாது, அது ஒரு தொய்வான நிலை இருந்துச்சு. அதை மாற்றி காமித்து புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க இந்தியர்கள். அதனால் வரும் காலங்களில் வந்து இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் உலகம் முழுவதும் அதிக ஓடுவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஒரு ரயிலுக்கு நம்ம 80 கோடி இப்போ செலவு பண்ணியிருக்கோம். ஒரு பெட்டிக்கல்ல ஒரு முழு ரயிலுக்கு ஒரு என்ஜின் மற்றும் 10 பெட்டிக்கு 80 கோடி செலவு பண்ணியிருக்கோம். வருங்காலங்கள் உற்பத்தி அதிகமாகும் போது இது இன்னும் குறைவதற்கான வாய்ப்புள்ளது. அவங்க செய்தெல்லாம் மிக அதிகமான தொகைகள். இந்த பாரதிய ஜனதா மோடிஜியோட சர்க்கார் வந்து இதுக்கு வந்து 2800 கோடி ஒதுக்குனாங்க. அதாவது ஆய்வு செய்து அதை மேம்படுத்தி உற்பத்தி பண்ணுவதற்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சர் அப்படிம்பாங்க. முதல்ல ஆய்வு செய்யணும், அப்புறம் பரிசோதனைலாம் செய்யணும், அதுக்கப்புறம் இதை வந்து உற்பத்தி கொண்டுடணும். இது மொத்தத்துக்குமே வந்து 2800 கோடி ஒதுக்குனாங்க. 35 ரயில்கள் நம்ம செய்ய போகிறோம். இதில் முதல் ரயில் இப்போ வட மாநிலத்தில் வந்து சோதனை ஓட்டம் இந்த மாதம் ஓடப்போகுது. அடுத்த மாதம் பயணிகளை ஏற்றி செல்ல போகுது. மிக பெருமை தான். நமக்கு பின்னால் தான் அமெரிக்கா வரப்போகிறாங்க, இங்கிலாந்து, கனடா, சவுதி அரேபியா என்ற பிற நாடுகள்லாம் வரப்போகிறாங்க. நம்ம அதுக்கு எல்லாம் முன்னணியில் இருக்கோம். அது ஒரு சிறப்பான பொருளை வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் வந்து ஒரு வரப்பிரசாதம். வருங்காலங்களில் ஹைட்ரஜன் ரயில்கள், ஹைட்ரஜனில் பஸ் மற்றும் லாரிகள், கார், 2 சக்கர வாகனங்கள்லாம் ஓடுவது தான் மிக சிறப்பான ஒன்று. இந்த பூமி பந்துக்கும் இங்கே வாழும் மனிதர்கள் மற்ற ஏனைய உயிர்களுக்குமே இந்த ஹைட்ரஜன் மூலமாக, எரிபொருள் மூலமாக ஓடக்கூடிய வாகனங்கள் தான் மிக சிறப்பானதாக இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ரயிலில் வந்து பசுமை ஹைட்ரஜன் மூலமாக ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நம்மளுடைய நோக்கம், லட்சியம் வந்து
பசுமை ஹைட்ரஜன் அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து மற்ற எரிபொருள் எதில் வந்து வாகனங்கள் ஓடினாலும் சரி, தொழிற்சாலைகள் இயங்கினாலும் சரி, பெட்ரோல், டீசல் மற்றும் நிலக்கரி, விறகு, இப்படி எதில் வந்து ஒரு வெப்ப சக்தியை உருவாக்கி வாகனங்களை இயக்கினாலுமே இல்லை தொழிற்சாலை இயக்கினாலுமே அதிலிருந்து கரிமல வாயு வெளிப்படும், கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படும். அதிகமான கார்பன் டை ஆக்சைடு மக்களுக்கும் நல்லதல்ல, இந்த பூமி பந்துக்கும் நல்லதல்ல. குறிப்பாக வந்து இந்த பருவ கால மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச் அப்படிம்பாங்க, அதிகமாக மழை பெய்யுது, அதிகமாக புயல் அடிக்குது, எல்லாருக்குமே இதுதான் காரணமாக சொல்லுவாங்க. இதற்கு பின்னணியில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அதே சமயத்தில் ஹைட்ரஜன் மூலமாக நீங்கள் வந்து இந்த வெப்பத்தை கொண்டு வந்தீங்கன்னா துளி கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படாது. அதில் பசுமை ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் சில வழியில் தயாரிக்கலாம். இந்த பசுமை ஹைட்ரஜனை தான் தயாரித்து சொல்லி உலகம் வலியுறுத்துது. இதை ஒட்டிய ஆராய்ச்சிகள், இதை ஒட்டிய பொருட்களை நீங்கள் தயாரிச்சிங்கன்னா எங்கேயோ போயிடலாம். பசுமை ஹைட்ரஜன் என்பது வந்து தண்ணீரில் இருக்கும். H2O தான் தண்ணீர். 1 பங்கு ஹைட்ரஜன், 2 பங்கு ஆக்சிஜன் தான் தண்ணீர். இந்த தண்ணீரில் மின்சாரத்தை செலுத்தினீங்கன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் தனித்தனியாக பிரிச்சிடலாம். அப்படி உற்பத்தி பண்ணுற ஹைட்ரஜன் மிகச்சிறந்தது. அதுலேயும் குறிப்பாக தண்ணீர் வந்து நல்ல தண்ணி நம்ம எடுத்து செய்யக்கூடாது. கடல் நீரை எடுத்து கடல் நீரில் வந்து எந்த மின்சாரத்தை செலுத்தணும்னா புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை செலுத்தணும். அதாவது ரெனியூவபிள் கரண்ட் அப்படிம்பாங்க. காற்றாலை மூலமாக, அது மூலமாக மின்சாரத்தை எடுக்கலாம், இல்லை சூரிய ஒளி மூலமாக மின்சாரத்தை எடுக்கலாம், இல்லை நீர் மூலமாக மின்சாரத்தை எடுத்து அந்த மின்சாரத்தின் மூலமாக கடல் நீரில் செலுத்தி கடல் நீரிலிருந்து ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பிரித்தால் அதில் கிடைக்கும் ஹைட்ரஜன் தான் பசுமை ஹைட்ரஜன். 100க்கு 100 மிகச்சிறந்த ஹைட்ரஜன், எந்த பக்க விளையும் ஏற்படுத்தாது. இதில் வந்து மின்சாரம் வந்து நம்ம வந்து அணுவில் வந்து நம்ம தயாரிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு புதுப்பிக்கத்தக்க சக்தி, காற்று, தண்ணீர், சூரிய ஒளி எடுக்கிறதுனால இது மிகச்சிறந்த மின்சாரம். நல்ல தண்ணியுமே நம்ம வீணாக்குறது இல்லை. கடல் நீர்லேருந்து இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் எடுக்கிறதுனால இதைத்தான் பசுமை ஹைட்ரஜன் அப்படிம்பாங்க. இதையொட்டி ஆய்வில் நம்ம போகணும். மிக சிறந்த எதிர்காலம் இருக்குதுக்கு. அதே போல் ரயில்கள் எடுத்துட்டோம்னா ஐரோப்பா நாட்டில் இருக்கிற ரயிலுக்கும் இங்கே ஓடுகின்ற ரயிலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஐரோப்பாவில் ரயில்கள் காட்சி பொருட்கள் தான். அந்த நாடு ஒரு பெருமையாக சொல்லிக்குவாங்க, எங்கள்கிட்ட இப்படி ரயில் இருக்குன்னு சொல்லி, காட்சி பொருளாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஓடுகின்ற ரயில்கள் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும். குறிப்பாக ஏழை நடுத்தர மக்களின் வாழ்வாதாரமே இந்த ரயில்களில் தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் ரயிலை நிப்பாட்டினீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மக்கள் சந்திச்சிருவாங்க. இந்த ரயில்கள் இந்த எளிய மக்களுடன் வாழ்வில் பிணைந்திருக்கும். அப்போ இந்த ரயில்களை வந்து மிக சிறப்பான முறையில் இயக்குவது எதிர்காலத்துக்கு மிக சிறந்ததாக இருக்கும். இனி வருங்காலில் வந்து ஹைட்ரஜன் ரயில் மட்டும்தான் ஓடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்தியாவில் எல்லா ரயில்களும் ஓடும். அதில் ஹைட்ரஜன் ரயில்களை அதிகமாக்குவது மிக சிறந்ததாக இருக்கும். அதனால் ஹைட்ரஜன் ரயில் அப்படின்னா ரயில் சக்கரத்தை வந்து சுழல வைக்கிற மூலமாக ரயிலை நகர்த்தலாம். ரயில் நகர்றது வந்து சக்கரம் சுழலுவதால் நகருது. அந்த சக்கரத்தை எந்த சக்தி மூலமாக சுழல வைக்கிறோமோ அந்த சக்தியை வைத்து தான் ரயிலை பேர் சொல்லுவோம். முதல் தயாரிக்கப்பட்ட ரயில் இங்கிலாந்தில் ஓடிச்சு. நீராவி ரயில் அப்படிம்பாங்க. அது ஓடுறதுக்கு வந்து நிலக்கரி அடிப்படையாக அமைஞ்சது. நிலக்கரியை வந்து எரிப்பாங்க. அங்கே வந்து அதை சுற்றி வந்து தண்ணீர் இருக்கும். அந்த என்ஜினில் வந்து தண்ணீர் சுற்றி வச்சுருப்பாங்க. தண்ணீர் கொதிக்கும் நிலக்கரி எரியினால. அப்போ வந்து தண்ணீர் வந்து நீராவி வந்து வெளிப்படும். தண்ணி கொதிநிலை தாண்டும் போது நீராவியாக மாறும். அந்த நீராவி அதிகமாக வரும்போது அங்கே வந்து ஒரு பிஸ்டன் வச்சுருப்பாங்க, அதாவது உந்து தண்டு. அந்த பிஸ்டனை வந்து இந்த நீராவி தள்ளிவிடும். பிஸ்டன் பின்னோக்கி போகும்போது பிஸ்டனில் கனெக்டிங் ராட் அப்படிம்பாங்க, இணைப்பு தண்டு அப்படிம்பாங்க. அந்த இணைப்பு தண்டுகள் மூலமாக அந்த தள்ளும் விசை வந்து சக்கரத்துக்கு போகும். இப்போ இந்த பிஸ்டன் ஒரு முறை பின்னாடி போச்சு அப்படின்னா சக்கரம் ஒரு சுத்தும். சக்கரம் சுத்துறதுனால அங்கே ஒரு விசை ஏற்படும். அங்கிருந்து கனெக்டிங் ராட், அதாவது இணைப்பு தண்டுகள் அங்கிருந்து வரும். டிரைவிங் ஸ்டாப்லாம் சொல்லுவாங்க. அந்த சக்கரம் சுத்துறதுனால அங்கிருந்து வர கனெக்டிங் ராட் இந்த பிஸ்டனை திரும்ப பழைய இடத்துக்கு தள்ளி விடும். அப்போ திரும்ப நீராவி வந்து அந்த பிஸ்டனை வந்து திரும்ப இங்கே பின்னால் தள்ளும். சக்கரம் சுழலும். திரும்ப அந்த சக்கரத்தில் இருக்கும் ராடு பிஸ்டனை அந்த பக்கம் தள்ளி விடும்.
அந்த பிஸ்டன் வந்து முன்னும் பின்னும் நகர்ந்து நீராவினால இந்த பக்கம் வரும், சக்கரம் சுழலுவதால் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கமே போகும், திரும்ப நீராவி தள்ளிவிடும். இந்த தொடர் விசை தான், நீராவி தொடர் விசையை தள்ளி விடுறதுனால தான் சக்கரம் சுழண்டு ரயில் போகும். இது நீராவி ரயில் அப்படிமா ஸ்டீம் இன்ஜின் முதல்ல சொன்னோம். இதில் பக்க விளைவு என்னன்னா அதிகமான நீர் செலவாகும். இரண்டாவது, அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளிவிட்டது. முதல்ல நீங்கள் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிலக்கரி என்ஜின் பார்த்தீங்கன்னா அப்படி புகையை தள்ளிட்டு அப்படியே ரயில் முன்னேறி வரும். ஆனால் ஒரு சுக அனுபவம், அதில் வர சத்தம் எல்லாமே ஒரு சுக அனுபவமாக இருக்கும். ஆனால் அது பூமி பந்துக்கு ஏற்றதல்ல. இந்த நீராவி இன்ஜினுக்கு அதுக்கடுத்த முன்னேற்றம் தான் டீசல் எலக்ட்ரிக் ட்ரெயின். எல்லோருமே டீசல் ட்ரெயின் அப்படிங்கிறோம், அது தப்பு. டீசல் மூலமாக எலக்ட்ரிக் மோட்டார் ஜெனரேட்டர் இயக்கப்படும். ஜெனரேட்டர் இயக்கப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்பட்டு அது மூலமாக தான் அந்த ரயில் நகர்ந்தது. ஆனால் நம்ம வந்து டீசல் ட்ரெயின் அடிப்போம். டீசல் எரிக்கப்படும், அதிலிருந்து நீராவிகள் அந்த பிஸ்டன் தள்ளி விட்டு அந்த ஜெனரேட்டரோட மோட்டாரை சுற்றி விடும். ஜெனரேட்டர் ஓடும், ஜெனரேட்டர் மின்சாரம் உற்பத்தி ஆகும். அந்த மின்சாரம் சக்கரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற மோட்டாரை சுத்த வைக்கும். அப்போ அந்த ரயில்கள் முன்னோக்கி நகரும். இது டீசல் எலக்ட்ரிக் ட்ரெயின். இதுலையுமே ஒரு நீராவி என்ஜின் அளவுக்கு இல்லாட்டியுமே ஓரளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். இது ஒன்று. இரண்டாவது, இதுக்கப்புறம் மூன்றாவது தயாரிக்கப்பட்டது தான் வரப்பிரசாதமானது தான் எலக்ட்ரிக் இன்ஜின், மின்சார ரயில். இது ஒரு வரப்பிரசாதம். இதில் துளியுமே கார்பன் டை ஆக்சைடு இதில் வராது. எலக்ட்ரிக் ட்ரெயினில் சத்தமே இருக்காது, மின்னல் வேகத்தில் பறக்கக்கூடியது. உதாரணத்துக்கு வந்தே பாரத் ரயில்கள், மின்சார ரயில்கள். இதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இந்த மின்சார ரயில் போவதற்கு கீழே தண்டவாளத்தில் ரயில் போகுது, மேலேயுமே ஒரு தண்டவாளம் இருக்கும். மேலே மின்சார ஒயர்கள், அதுக்கு மேலே தொடர்ச்சியாக போகும். ட்ரெயின் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரமும் தண்டவாளத்திற்கு இணையாக மேலே ஒரு தண்டவாளம் போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அது கட்டுவதற்கு அதிகமாக செலவு ஏற்படும். ரெண்டாவது, தொடர்ச்சியாக மின்சாரத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது ஒரு நல்ல ரயில் தான். இது எந்த பிரச்சனை ஆகுன்னா, அதிகமான ரயில்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம முதலீடு பண்ணலாம், தப்பே இல்லை. குறைவான ரயில் போச்சுன்னா அந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய முதலீடு, அதை மேலே ஒரு தண்டவாளம் போன்று மின்சார உயரை நம்ம கொண்டு போக முடியாது. அதிக பொருட்செலவையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். மிக முக்கியமானது, அந்த மேலே ஒயர் போடுறதுக்கு இடம் இருக்கணும். உங்களுக்கு அது புரியாமல் இருக்கும். அந்த இடம் இருந்தால் மட்டுமே அந்த மேல் தண்டவாளங்களை நம்ம போட முடியும். இது நீங்கள் சரியாக பார்க்கணுன்னா மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம். எனக்கு தெரிஞ்சது இங்கே மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் 2 பக்கம் 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் ஒன்றில் காலையில் மாணவர்களை, மேட்டுப்பாளையம் மாணவர்களை கோவை கல்லூரிக்கு ஒரு ரயில் அழைத்து செல்லும். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரும். அதே ரயில் மாலை அந்த மாணவர்களை கோவையிலிருந்து அழைத்து மேட்டுப்பாளையத்தை கொண்டு விடும். அதே போல் வேலைக்கு போகிறவங்களையும் அந்த ரயில் கூட்டு போகும். அதோட அந்த ரயில் தூங்கிடும். ஒரே ஒரு பயணம் தான், ஒரு பயணம் போகும், ஒரு பயணம் திரும்ப வரும். அதுக்கப்புறம் அந்த ரயிலுக்கு வேலையே கிடையாது அந்த ரோட்டில். அந்த பிளாட்ஃபார்மில் காலையில் சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் வரும், மாலையிலேருந்து ஒரு ட்ரெயின் போகும், அவ்வளோதான். அந்த பிளாட்ஃபார்ம் நிசப்தமாக இருக்கும். இதை விட முக்கியமானது மேட்டுப்பாளையத்தில் அங்கிருந்து அதுக்கு அந்த பக்கம் இருக்க பிளாட்ஃபார்மில் காலையில் உதகமண்டலத்துக்கு ஊட்டிக்கு ஒரு ரயில் போகும். அந்த ரயில் அங்கே போயிட்டு திரும்ப அங்கிருந்து பயணிகளை ஏற்றிட்டு மேட்டுப்பாளையத்தை நோக்கி மாலை வரும். அதுக்கு மேலே அந்த ரயில் நகராது, நிசப்தமாக இருக்கும். ஒரே ஒரு ரயில் தான் உதகமண்டலத்துக்கு போகும், உதகமண்டலத்துக்கு இங்கே திரும்ப வரும். இப்போ என்னன்னா, இந்த ஒரு ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு செல்லும் ஒரு ரயிலுக்காக மேலே பொருட்செலவு பண்ணி ஒயர்களை இணைக்க முடியாது, அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக மின்சாரத்தையும் கொடுக்க முடியாது அந்த இடத்துக்கு, அது ஒரு பிரச்சனையாக வரும். அதனால் இந்த சென்னை போகிற ரயிலே மேட்டுப்பாளையத்துக்கு கோவை வரைக்கும் டீசல் எலக்ட்ரிக் போகும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் இன்ஜினாக மாற்றுவாங்க. ஆக மொத்தம் இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் மேலே தண்டவாளம் போன்று ஒயர்களை போட முடியாது, அதுக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியாது. அது ஒன்று.
முக்கியமானது மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு செல்லும் மலை ரயில். ஒரு பொம்மை ரயில் மாதிரி மிக அழகாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக ஒரு முறை அந்த ட்ரெயினில் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஒரு சொர்க்கத்தை பார்த்த அனுபவத்தை அந்த ரயில் கொடுக்கும் உங்களுக்கு. இது ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் போட்ட பாதை, மலையை குடைஞ்சு போடப்பட்ட பாதை. அங்கே எக்காரணம் கொண்டும் அந்த ரயிலுக்கு மேலே மின்சார பாதை போடவே முடியாது, மின்சார ஒயர்களை போடவே முடியாது. சைட்லேயுமே பக்கவாட்லேயும் இடம் இருக்காது, மேலேயும் இடம் இருக்காது. சில இடங்களில் அந்த ரயில் குகைக்குள்ளே போகும், சில இடங்களில் அந்த தண்டவாளம் மட்டுமே இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. ஒரு அருமையான பயணம், மயிர்கூச்சலின் பயணத்தை தரும். நிச்சயமாக அந்த இடத்துல மேலே கேபிள் போட முடியாது. இதை போன்ற இடங்களில் வரப்பிரசாதம் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் மிக முக்கியமானது மலை பிரதேசங்களில். இப்போ நம்ம 35 ரயில்கள் செய்கிறதுல ஒரு ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலம் போக போகுது. அருமையான அரசாங்க திட்டம். அதுபோக பிற ரயில்கள் எல்லாமே மலைப்பாங்கான இடங்களில், டார்ஜிலிங் போன்ற இடங்களில் ஓடப்போகுது. இந்த மாதிரி பகுதிகளில் தான் இந்த ஹைட்ரஜன் ரயில் ஒரு வரப்பிரசாதம். வரும் காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹைட்ரஜன் ரயில்கள் ஓடும், மின்சார ரயில்கள் அதிகமாக ஓடும். இந்த டீசல் எலக்ட்ரிக் என்ஜினையும் இந்த நீராவி மூலமாக இயங்கினாலுமே அதை மட்டும் ஸ்டாப் பண்ணுவாங்க. மற்றபடி ஹைட்ரஜன் ரயில்களும் மின்சார ரயில்களும் நிச்சயமாக இயங்கும். இரண்டுமே தேவை. குறிப்பாக இந்த மலைக்கெல்லாம் உதகமண்டலத்தில் போனீங்கன்னா அங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குது. மேலே போக போக ஆக்சிஜன் குறையும். ஒரு முறை என் நண்பர் இமயமலைக்கு போனப்போ அங்கே இன்னும் சிகரெட் பிடிச்சிருக்காரு. அந்த பக்கம் ஒரு துறவி, வயதான துறவி, தம்பி இங்கே நீ சிகரெட் பிடிக்காத அப்படின்னு இருக்காரு. இவர் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. எதுக்கு சிகரெட் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னாராம்மா, இங்கே ஆக்சிஜன் குறைவாக இருக்குது, நீங்கள் வேற இப்படி சிகரெட்டை பிடிச்சி புகையை ஊதுனீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு கெடுதல் ஏற்படும், இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொன்னே அந்த நண்பர் கிட்டத்தட்ட புகைப்பிடிக்கிறதை விட்டுட்டார். அந்த மலைப்பகுதிகளில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அதில் ஒரு ரயில் போகுது, டீசல் எரிச்சிட்டு போகுது, கார்பன் டை ஆக்சைடு விடுகிறது. அதுபோக பேருந்துகள், லாரிகள், கார்கள் எல்லாம் போகுது, எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு இருக்குன்னா அந்த மலைக்கும் நல்லதல்ல, அங்குள்ள மக்களுக்குமே நல்லதில்லை, அந்த உயிரினங்களுக்கும் நல்லதில்லை. அதே சமயத்தில் ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய ரயில் அங்கே போகுது, ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகள், லாரிகள். இப்போ கூட டாட்டா அதை பண்ணிட்டார். டாட்டாவுடைய லாரி ஹைட்ரஜன் மூலமாக வருது போகுது. ஹைட்ரஜன் மூலமாக கார்கள்லாம் போகும்போது அந்த மலை பிரதேசம் பசுமையாக இருக்கும், இன்னும் பசுமையாக மாறும். அங்கே இருக்க மக்களுக்கு இன்னும் நீண்ட கால ஆயுள், ஆரோக்கியமான ஆயுள் கிடைக்கும். நிச்சயமாக இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் மற்றும் இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதனை சொல்லலாம். அதே போல இந்த ரயில்களில் ஹைட்ரஜன் எரிக்கப்படுவதில்லை. ஹைட்ரஜன் எரித்து இந்த கம்பஸ்டன் எரிப்பு தொட்டியில் எரித்தும் ஆற்றலை உருவாக்கலாம். ஆனால் இங்கே ஹைட்ரஜன் எரிக்கிறதே இல்லை. இந்த ரயில்களில் மிக சிறப்பான செயல், இங்கே ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுது. வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கார்களில், லாரிகளில் பேட்டரி மாற்றுவோம் இல்லையா, அதை போல ஒரு டெக்னாலஜி தான் இங்கே செயல்பட போகுது. மிக சிறப்பானது. இங்கே ஒரு பகுதி, ஒரு முனையில் ஏனோடு இருக்கும். இந்த ஏனோடு தான் எதிர்முனையாக இருக்கும். மின்சாரத்துக்கு 2 முனைகள், 2 ஒயர் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேர்முனை மற்றும் எதிர்முனை, பாசிட்டிவ் நெகட்டிவ். இங்கே ஏனோடு இருக்கும், ஏனோடு தான் எதிர்முனை, நெகட்டிவாக செயல்படும். இந்த பக்கம் கேத்தோடு இருக்கும், அது நேர்முனையாக செயல்படும், அதாவது பாசிட்டிவாக செயல்படும். இந்த ஏனோடில் ஹைட்ரஜன் வாயுவை செலுத்துவாங்க. ஹைட்ரஜன் வாயு ரயில் பெட்டிகளில் சேகரித்து வச்சுருப்பாங்க. 2 பெட்டியில் இருக்கிறது. அந்த வாயுவை ஏனோடில் செலுத்துவாங்க. இந்த பக்கம் காற்றை செலுத்துவாங்க, அதாவது சாதாரண காற்று, மேலே இருக்க காற்றை இந்த கேத்தோடில் செலுத்துவாங்க. இந்த காற்றுல ஆக்சிஜன் இருக்கும், இங்கே சுத்தமான ஹைட்ரஜன் ஏனோடில் மோதும், இந்த கேத்தோடில் காற்று உள்ளே வரும். இது 2க்கும் இடையில எலக்ட்ரோலைஸ் அப்படிம்பாங்க, அப்படி ஒரு பொருட்கள் வச்சுருப்பாங்க. இது ஒரு பேட்டரி மூலம் மாறி இருக்கும். இந்த 2ம் ஏனோடில் மோதி எதிர்முனையில் இது மோதும், நேர்முனையில் ஆக்சிஜன், இந்த காற்று மோதும், இடையில எலக்ட்ரோலைஸ்னு ஒரு பொருள் இருக்கும். இங்கே மோதி இதெல்லாம் அந்த ஹைட்ரஜன் 2ஆக பிரிஞ்சு மின்சாரம் அந்த இடத்துல உற்பத்தி பண்ணப்படும். அங்கே இந்த மின்சாரம் கிடைக்கும்.
அந்த கிடைக்கிற மின்சாரத்தை எடுத்து அப்படியே இந்த ரயிலோட சக்கரத்தில் மோட்டார் மாற்றிருப்பாங்க. அந்த மோட்டாரில் மாற்றி மோட்டாரை சுற்ற வைப்பாங்க. அதன் மூலமாக அந்த ரயில்கள் இயங்கும். இங்கே எங்கேயுமே ஹைட்ரஜனோ ஆக்சிஜன் எதுவுமே எரிவதில்லை, பேட்டரி மூலமாக தான் இயங்குது. கூடுதலாக மின்சாரம் இன்னும் மிச்சம் நிறைய மின்சாரம் கிடைச்சதுன்னா அங்கே நிறைய பேட்டரி வச்சுருப்பாங்க. அந்த பேட்டரியில் அந்த மின்சாரங்கள் சேகரிக்கப்படும். இந்த பேட்டரியில் சேகரிக்கப்படும் மின்சாரம் எதுக்குன்னா, இந்த மலை ரயில்லாம் போகணுன்னா நல்லா உந்தி தள்ளும். அப்படிங்கும்போது நிறைய அதிகமாக உந்த வேண்டிய இடத்துல இந்த பேட்டரியில் இருக்க மின்சாரத்தை சேர்த்து எடுப்பாங்க. அப்படி எடுத்து இந்த ரயில்கள் இயக்கப்படும். இது கூடுதல் பொருளாக சூடான நீர் மட்டுமே வெளியாகும். அதாவது ஒரு நீர் கொதிக்கும் நீர் வெளியாகும். அந்த நீரையுமே ஏதாவது உபயோகப்படுத்த முடியுமான்னு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு துளி கார்பன் டை ஆக்சைடு வெளியிடாது. இதுதான் ஃபியூயல் செல் டெக்னாலஜி. இந்த ரயிலை ஹைட்ரஜன் ரயில் வேற மாதிரி ஓட்டலாம். ஆனால் இப்போ பரவலாக இந்தியாலையும் ஓட்டப்படுகின்ற இந்த ஹைட்ரஜன் ரயில் ஃபியூயல் செல் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் டெக்னாலஜி ஓட்டப்படுது. இப்போ நம்ம பேட்டரியில் இந்த காரில் பேட்டரி வச்சுருக்கிறாங்க, அது சக்தி கிடைக்குது. அது நம்ம லைட்டெல்லாம் ஹார்ன்லாம் எரிய வைக்க உதவும். இதில் இருக்கிற இந்த ஃபியூயல் செல் டெக்னாலஜி மின்சாரத்தை அதாவது ஒரிஜினல் ஏசி அப்படிம்பாங்க, அந்த மின்சாரத்தை தரும். அந்த மின்சாரம் சக்கரத்தின் அருகே இருக்கும் மோட்டாரை சுத்த வைக்கும். அந்த மோட்டாருக்கு இணைக்கப்பட்ட சக்கரம் சுழலும். இந்த ட்ரெயின் முன்னேறி போகும். ஒரு துளி கார்பன் டை ஆக்சைடு இது வெளிவிடாது. தண்ணீரை மட்டும், கொதிக்கும் நீரை மட்டும் வெளியே தரும், அவ்வளோதான். இதுக்கு ஹைட்ரஜனை பெட்டிகளை வச்சுருப்பாங்க. பெட்டிகளில் ஹைட்ரஜன் தீர்ந்தால் திரும்ப அதை நிரப்பிக்குவாங்க. மிக விரைவில் ஹைட்ரஜனை நம்ம நிரப்பிக்கலாம். இந்த ஹைட்ரஜன் பல வகையில் எதிர்காலத்தில் உற்பத்தி பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த ஹைட்ரஜனை வைத்து தான் இனி வருகின்ற போக்குவரத்து முறைகள், எரிக்கும் வேலைகள்லாம் நடைபெறும், உற்பத்தி பண்ணுவாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் முன்னணி வகிக்க போவது பசுமை ஹைட்ரஜன் தான். அதை செய்யக்கூடிய நீங்கள் ஒரு கம்பெனியோ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தில் முன்னேறலாம். நிச்சயமாக மாறும். நம்ம முதலெல்லாம் பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் பங்க் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸ் பங்க்னு ஒன்று வந்துச்சு. நமக்கு அது எதிர்பார்த்துக்கவே மாட்டோம், ஆனால் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ மின்சாரத்தை தருகின்ற பம்புகள், பெட்ரோல் பங்க் மாதிரி மின்சாரத்தை தருகின்ற அது மாதிரி ஒன்று நிறுவிக்கிறாங்க. அதுவும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதே போல வருங்காலங்களில் ஹைட்ரஜனை நிரப்பக்கூடிய நிறுவனங்கள் ரோடுகளில் நிச்சயமாக வரும். அதை நோக்கி நீங்கள் முதலீடு செய்யுங்க. இந்த ஹைட்ரஜனில் சில நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுவாங்க. எளிதில் தீப்பற்றும்பாங்க. இதுக்கு ஒரு மனமே இருக்காது. ஹைட்ரஜன் கசியுது அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்க சமையல் எரிவாயு கசிஞ்சா ஒரு நெடி வரும், நம்ம கண்டுபிடிக்கலாம். இது அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுலேயுமே ஒரு கடவுள் நல்ல ஒரு படைப்பதில் இருக்குது. சாதாரண காற்றை விட மிக லேசானது ஹைட்ரஜன் காற்று. அப்போ இது கசிஞ்சாலுமே விரைவில் மேல் நோக்கி போயிடும், அந்த இடத்துல இருக்காது. நம்ம கேஸ் அப்படிலாம் அந்த இடத்துல நிற்கும். இந்த ஹைட்ரஜன் வாயு கசிஞ்சாலும் மேல் நோக்கி போகிறதுனால மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வருங்காலங்கள் நிச்சயமாக ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்கள் அதிகமாக வரணும். குறிப்பாக பசுமை ஹைட்ரஜன் மூலமாக ரயில்கள் போகணும். இது நிச்சயமாக உலக சாதனை தான். சென்னை பண்ணது, இந்தியா பண்ணது, பிறருக்கு எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூயல் செல் டெக்னாலஜி நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்முடைய ரயில்களில் 10 பெட்டி போகிறது மிக சிறப்பானது. ஏன்னா இது பெட்டிகள் பொம்மை மாதிரி ஒரு ரயில் இருந்தால் அதை நம்ப முடியாது. இப்போ 10 பெட்டிகளோட ரயில் போகும்போது உலகம் முழுவதும் இதை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதிக ஆர்டர் வருவதற்கு சென்னைக்கு, அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அதிக ஆர்டர் வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ஹைட்ரஜன் ரயில் மற்றும் பசுமை ஹைட்ரஜன். இதை நோக்கி நீங்கள் போங்க. மக்களுக்கும் நல்லது, இந்த பூமி பந்துக்கும் நல்லது. குறிப்பாக இந்த மலை வாசஸ்தலங்களுக்கு மிக நல்லது. இதுக்காக 2800 கோடி முதலீடு செய்து இதை நோக்கி இந்த விஞ்ஞானிகளை தள்ளிய மோடிஜி சர்க்காருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு எனது பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். உலக சாதனையான இந்த ரயிலை கண்டுபிடித்த சென்னை ICFக்கு மனம் வந்த பாராட்டுக்கள். நன்றிகள்.